இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். தனித்து என்கிற தலைப்பில் தொடர்ந்து 7வது பாகமாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கிருபை செய்த தேவனை துதிக்கிறேன். தனித்து என்கிற இதில் பார்க்கும் பொழுது குருவி தனித்து இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், பல இடங்களிலே குருவிகள் ஒன்றாயிருக்கும், பல இடங்களில் குருவிகள் தனித்திருக்காமல் ஒன்றாய் கூடி பாடிக்கொண்டிருக்கும். சில இடங்களிலே குருவி தனித்து வாசம் பண்ணுவதையும் பார்க்கிறோம். வேத புஸ்தகத்திலே நாம் கண்ணோக்குகிற பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 102:7 நாம் பார்க்கிற பொழுது, வீட்டின் மேல் இரவில் தனித்திருக்கும் குருவி இப்போல என்று வேதம் சொல்லுகிறது. இரவுகளிலே வீடுகளின் மேல் குருவி தனித்திருப்பதை அநேகர் பார்த்திருக்கிறீர்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் நான் பலமுறை அவ்விதமாய் குருவிகள் தனித்திருப்பதையும் அது தனித்திருந்து சப்தமிடுவதையும் பார்த்திருக்கிறேன். ஆகையினால் பார்க்கிற பொழுது இரவில் ஏன் அது வீட்டின் மேல் தனித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய பாதுகாப்பிற்காக அது வீட்டின் மேல் வந்து தனித்திருக்கிறது. மரத்திலே ஒன்று கூடி தனித்திராமல் மரத்திலே ஒன்று கூடி இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே வேத புஸ்தகத்தில் நாம் கண்ணோக்கும் பொழுது இந்த குருவியை குறித்து லேவியராகமம் 49:53 வீட்டின் தோஷம் கழிக்கும் குருவியை வீட்டில் தோஷம் கழிப்பதற்காக குருவியை பலி கொடுக்கிறார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. குருவி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி கொடுக்கப்பட்டது. அப்படி பலி கொடுக்கப்பட்ட இருப்பதை நாம் பார்க்கும் பொழுது அது நியாயப்பிரமாணத்துக்கு முந்தியோ பிந்தியோ என்று எண்ணாமல் தோஷம் என்று சொல்வதற்காக ஒரு குருவி பலியாகி இருக்குமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னே வைக்க விரும்புகிறேன். அதே வேளையிலே குருவி எங்கே இருக்கும் என்று சொன்னால், சங்கீதம் 104:17 தேவதாரு விருட்சங்கள் மேல் குருவிகள் கூடு கட்டும் என்று சங்கீதம் 104:17 தெளிவாய் நாம் பார்க்கிறோம். தேவதாரு விருட்சங்கள், ஆம், ஓங்கி வளரக்கூடிய விருட்சங்கள் மேல் அது கூடு கட்டுகிறது, கூடு கட்டி அங்கே பாதுகாப்பாக இருக்கிறது. ஆகையினால் தேவதாரு விருட்சங்கள் ஓங்கி வளரக்கூடியது. அந்த மலைகளின் மேல் ஓங்கி வளரக்கூடிய தேவதாரு விருட்சங்கள் அருமையானவர்களே, வலிமை நிறைந்தது, வளம் நிறைந்தது. அதில் உயரத்தில் போய் அது கூடு கட்டி தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, தான் கூடு கட்டி அதில் குஞ்சு பொரித்து தன்னுடைய வம்சத்தை அது பெருக்கியும் கொள்ளுகிறது. ஆக நாம் பார்க்கும் பொழுது இந்த குருவியை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 124:7 வேடனுடைய கண்ணிக்கு தப்பினது போல நாம் ஆத்துமா தப்பிற்று என்று பார்க்கிறோம். குருவிக்கு எப்பொழுதுமே யார் எதிரி என்று சொன்னால் வேடன். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குருவியை வேடன் எப்பொழுது பார்த்தாலும் அம்பை எய்தோ அல்லது வலை விரித்தோ அதை பிடித்து கொன்று அதை தின்று சாப்பிடுவதிலே அவன் முக்கியமான ஒரு நபராய் காணப்படுகிறான். அதே போல நம்முடைய ஆத்துமாவை அழிப்பதற்கு குருவி போல இருக்கின்ற நம்முடைய ஆத்துமாவை கபடற்ற குருவிகளைப் போல, கபடற்ற புறாக்களைப் போல இருக்கிற நம்முடைய ஆத்துமாக்கள் மேல் எப்பொழுதுமே பிசாசானவன் கண்ணி வைத்திருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
ஆகையினாலே இந்த கண்ணிக்கு நம்முடைய ஆத்துமா தப்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிசாசானவன் பல விதங்களிலே பாவ வலைகளை விரிக்கிறான், சாப வலைகளை விரிக்கிறான், இச்சையான வலைகளை விரிக்கிறான், கொலைவெறியை விரிக்கிறான், விரோதத்தை உண்டு பண்ணுகிறான், சகோதரர்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே குழப்பங்களை உண்டு பண்ணுகிறான், சமாதான கேட்டை உண்டு பண்ணுகிறான், காம வெறியை தூண்டிவிட்டு அநேகருடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறான். கொலைக்கு ஏதுவான சம்பவங்களும் சம்பவிக்கின்றது. பொருளாசையின் நிமித்தமாக கொள்ளையடித்து தங்களுடைய வாழ்க்கையை அருமையானவர்களை ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீர்குலைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சீர்குலைக்க அந்த வேடனாகிய பிசாசானவன் நம்முடைய ஆத்துமாவை எப்படியாகிலும் அவன் அழிக்க வேண்டும் என்பதற்காக அவன் கண்ணி வைத்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கண்ணிக்கு நம்முடைய ஆத்துமா தப்ப வேண்டும், அதுதான் முக்கியம். ஆனால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 7:23 நாம் பார்க்கும் பொழுது, குருவி வேடனுடைய கண்ணியை அறியாமல் அதில் விழுந்து விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லோருமே அருமையானவர்களை அறிந்து பாவம் செய்கிறவர்கள் அல்ல, அறியாமல் பாவம் செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலையிலே பாவம் செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. தெரிந்தும் பாவம் செய்கிறவர்கள் உண்டு. ஆனால் அறிந்தும் செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் அறிவீனத்தினாலேயோ தெரியாமையினாலேயோ செய்ததை தேவன் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே இன்றைக்கு அறியாமையினாலே தவறு செய்கிற அநேகர் தொடர்ந்து என்ன செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு தவறை செய்துவிட்டு இன்னொரு தவறு செய்தால் என்ன என்று துணிகரம் கொண்டு விடுகிறார்கள், தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான தப்பான எண்ணங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே துணிகரத்தோடு செய்யாமல், துணிகரத்தோடு நில்லாமல், தங்களுடைய ஆத்துமாவை காத்து கொள்வதற்கு மிகவும் அவர்கள் கவனம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதே வேளையிலே அருமையானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே குருவிக்கு தரையிலே கண்ணி போடப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் என்கிற தரையிலே, இந்த உலகம் என்கிற பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்கிற பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாகிலும் எந்த விதத்திலாகிலும் வாதினாலாவது, சூதினாலாவது, வஞ்சகத்தினாலாவது, கேட்டினாலாவது, பெருமையினாலாவது, அகம்பாவத்தினாலாவது, ஆணவத்தினாலாவது, மேட்டிமையினாலாவது, வைராக்கியத்தினாலாவது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் விரிக்கப்பட்டிருக்கிற தரையில் போடப்பட்டிருக்கிற அந்த கண்ணியில் விழுந்து விடுகிறோம். அருமையானவர்களை நாம் திருவிருந்து எடுக்கிறோம். ஒருவருக்கொருவர் உங்களுக்குள்ளே விரோதம் உண்டானால் அதை நீங்கள் அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யாரும் மன்னிப்பு கேட்பதில்லை. மன்னிப்பு கேட்டால் நமக்கு வெட்கம் வந்து விடுமோ என்று எண்ணி சொல்லுகிறார்கள். ஆனால் உங்கள் வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தனையான பலன் வர வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே, இந்த உலகம் என்கிற பூமியிலே இப்படிப்பட்ட கெட்ட துர்சம்பவங்களில் உங்கள் உள்ளங்களிலே இருக்குமானால் அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனண்டை திரும்புவீர்களானால் நிச்சயமாகவே அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். வேடருடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே போல அருமையானவர்களை, பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே குருவியை கண்ணியில் அகப்படுவது போல மனுபுத்திரர் ஆபத்திலே பிடிபடுகிறார்கள். ஆம், எப்படி குருவி கண்ணியில் அகப்படுகிறதோ அதே போல மனுபுத்திரரும் தங்கள் பாவத்தினாலே, பாவத்தின் இச்சையினாலே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆபத்திலே அகப்பட்டு விடுகிறார்கள். ஆபத்தில் அகப்பட்டு விட்டவுடனே அவர்களுடைய வாழ்க்கையிலே சட்டம் அவர்களை தண்டிக்க ஆரம்பித்து விடுகிறது. அவர்களை கொலைகாரர்களாக அல்லது விபச்சாரக்காரர்களாக, வேசிக்காரர்களாக, திருடர்களாக, பொய்யர்களாக, ஏமாற்றுக்காரர்களாக, இப்படி பல விதங்களில் அவர்களை என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆபத்திலே கொண்டு போய் அகப்பட்டு சிறைச்சாலை வரைக்கும் கொண்டு போய் விடுகிறது. அங்கே போய் உட்கார்ந்து மனம் கசந்து அழுது மனம் திரும்பி இருக்கிற எத்தனையோ பாவிகளை தேவன் ரட்சித்து இருக்கிறார். சிறைச்சாலைக்கு ஊழியத்தை நாங்கள் செய்கிற பொழுது எத்தனையோ பேர் தங்களுடைய பாவத்தை
அறிக்கையிட்டு தேவனண்டை திரும்பி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே தேவனோடு எதிர்த்து நிற்கிறவன் கண்ணியில் பிடிபடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மனுஷனோடு எதிர்த்து நிற்கிறது போல தேவனோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவனுடைய வசனங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. இது மிக முக்கியமான ஒன்றான காரியம். ஆகையினால் நான் செய்கிற தவறை யாரும் கவனிக்கவில்லை என்று எண்ணிவிடக்கூடாது. நிச்சயமாகவே தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனுஷரோடு எதிர்த்து நின்றால் அருமையானவர்களை தப்பித்துக் கொள்ளலாம். தேவனோடு எதிர்த்து நின்றால், தேவனுடைய வசனத்துக்கு எதிர்த்து நின்றால் நாம் நிச்சயமாகவே தப்புவது அரிதான காரியம். நாம் தண்டனைக்குரியவர்களாகி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில தண்டனை இந்த இம்மையிலே மாத்திரமல்ல, மறுமையிலும் அது காணப்படுகிறது. ஆகையினாலே தான் பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலே குருவியின் சத்தத்திற்கு எழுந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. குருவி ஏன் சத்தமிடுகிறது? நீ தூங்கிக் கொண்டே இருக்கிறாய், நீ தூங்கினது போதும், நீ எழுந்திரு, நீ ஜெபிக்க வேண்டும், நீ வேதத்தை வாசிக்க வேண்டும். விடியற்காலம் வந்துவிட்டது, நாங்களெல்லாம் எழும்பிவிட்டோம், நீ ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று நம்மை எழுப்புகிறது. அதை தேவன் அந்த குருவிகள் மூலமாக நம்மை எழுப்புகிறவராய் இருக்கிறார். குருவிகள் சத்தம் கேட்டவுடனே நீங்கள் தேவ சத்தம் கேட்பதற்காக முழங்காற்படியிட வேண்டும், தனித்து ஜெபிக்க வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும். அதுதான் முக்கியம். ஆகையினாலே தான் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11:11 நாம் பார்க்கும் பொழுது குருவிகள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்து என்று சொன்னால் பாவத்தின் அடிமைத்தனம் என்று நமக்கு நன்றாய் தெரியும். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தை விட்டு குருவிகள் எப்படி புறப்பட்டு வருகிறதோ அதே போல அருமையானவர்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில அருமையான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நாம் புறப்பட்டு வர வேண்டும். அடிமைத்தனத்தை விட்டு, வைராக்கியத்தின் அடிமைத்தனத்தை விட்டு, பிரிவினையின் அடிமைத்தனத்தை விட்டு, பொய்யும் சூதும் வாதும் வஞ்சகம் விபச்சாரம் வேசித்தனம் நிறைந்த அடிமைத்தனத்தை விட்டு நாம் புறப்பட்டு வர வேண்டும். புறப்பட்டு வரும் பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால், உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே குருவிகள் பாடும் காலம் வந்தது. குருவிகள் பாடும் காலம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பி, பாவத்துக்கு தப்பி, சாபத்துக்கு தப்பி, வியாதிக்கு தப்பி, மரணத்துக்கு தப்பி, இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்துகிற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உங்களை எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினாலே தேவனை மகிமைப்படுத்தும் காலம் வந்திருக்கிறது. குருவிகள் பாடும் காலம். குருவிகள் பாடும் காலம் என்று சொன்னால் அருமையானவர்களே, தேவன் உண்டாக்கின ஒரு பறவைகளில் ஒன்றுதான் அது. அதே போல தேவன் நம்மை அவருடைய சாயலால் உண்டாக்கி இருக்கிறார். ஆகையினாலே அவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். நாம் விசேஷித்த வண்ணமாய் விசேஷித்தவரோடு என்றும் மகிழ்ந்து பாடி தேவனை நோக்கி பார்த்து பிரகாசமடைய தக்க மனக்கண்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, குருவிகள் ஆண்டவரே அதிகாலையில் எழுப்புவதைப் போல ஆண்டவரை எழும்பி நாங்களும் ஜெபிக்கிறவர்களாய் மாறி, பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறி, குருவிகள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தது போல நாங்களும் பாவத்தின் அடிமைத்தன வீடாகிய எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து ஆண்டவரே உம்மை பாடி மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.